Good morning, students. Example 5.15. எடுத்துக்காட்டு 5.15 கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கொண்டு 45க்கு குறைவான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா find number of students who attained marks less than 45. இங்க வந்து ஒரு இடைவெளி இன்டர்வல் டைப்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் நீங்க பார்க்கல, இப்பதான் பாக்குறீங்க. சோ இந்த சம்ல நம்ம என்ன மாதிரி எப்படி பண்ணணும், எல்லாமே நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் தான். ஹோம்வொர்க் நல்லா பண்ணீங்களா? homework completed? Yes, sir. நானே பொறுத்து கரெக்ட்ல ஆமா ஆன்சர் போட்டிருக்கேன். சில பேர் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபார்வர்டுனா ஃபார்வர்டு தான் போடணும், பேக்வர்டு உங்களுக்கு சொல்லி தரவே கிடையாது, அது தேவையும் இல்லை. கொஸ்டினே வந்து நியூட்டன்ஸ் மெத்தட் தான் கேட்பாங்க. அதனால ஒரு மெத்தட் முதல்ல ஒரு தரவு பண்ணுங்க. என்ன நம்ம சொல்லி தருமோ அதுலதான் ஹோம்வொர்க் தரோம், எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சரி, இப்ப பாருங்க இதுல என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்வல் டைப்ல கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அப்ப எக்ஸ்ங்கிறது என்னன்னு பாருங்க. எக்ஸோட வேல்யூஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க எழுத வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்வல் டைப்ல கொடுத்திருக்காங்க. So below 40 first interval பாருங்க 30 to 40 இருக்குது. அதுல அந்த அப்பர் லிமிட் மேல் எல்லை பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம எழுதணும், below 40 எழுதணும். அப்ப நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? நெக்ஸ்ட் below 50. நெக்ஸ்ட் below 60. next below 70. next one below 80. அதாவது தமிழ்ல என்ன வரும்? கீழ் 40க்கு கீழ், 50க்கு கீழ், 60க்கு கீழ், 70க்கு கீழ், 80க்கு கீழ். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த y வேல்யூ பாருங்க. y வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? 31 sir. 81 இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா below 50 அப்படின்னா ரெண்டையும் சேர்த்துக்கணும். below 40 31 42 ன்னு கொடுத்திருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? என்ன வரும்? 42. மட்டும் பதில் சொல்லு, மத்தவங்க மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ண தெரியாதா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? அந்த 73 below 60 அப்படின்னா அங்க ஒரு 51 இருக்கும். இந்த 73 ரெண்டே ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும்? என்ன வரும்? 124 sir. 124 sir. நெக்ஸ்ட் இந்த 124 கூட அந்த 35 ஆட் பண்ணிடுவோம். அப்போ 159. லாஸ்ட் ஒன் 159 கூட 31 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 190 வந்துரும். சோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வரும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கணும். தேர்ட் வரும்போது 3 வேல்யூ வந்துரும். அடுத்தது 4 வேல்யூஸ், அடுத்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் xyங்கிற டேபிள். இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் டெல்டா yங்கிறது என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும் பார்க்கலாம். என்ன வரும்? 42. நெக்ஸ்ட் ஒன் 124 minus 73. 51. Next one. இது என்ன வரும்? 35. இங்க 31. அப்ப நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். What will be delta square?
டெல்டா ஸ்கொயர்னா 51ல 42 போயிட்டா 9 வருமா? இங்க ஆன்சர் மைனஸ்ல வரும், -16 வரும், -16. ஏன்னா 35 - 51 அப்ப என்ன வரும்? -16. நெக்ஸ்ட் பாருங்க 31 - 35 அதுவும் மைனஸ் தான். இங்க நெக்ஸ்ட் பாருங்க டெல்டா கியூப் y இங்க என்ன வரும்? -16 - 9 -25. இங்க என்ன ஆகும்? -4 minus of minus na plus ஆயிரும் 16, that is equal to what? 12 ஆயிரும். அப்போ next value பாருங்க delta power 4y என்ன வரும்? 12 minus of -25 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 37 வந்துரும். அப்போ உங்களுக்கு எல்லா வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. நம்ம எடுத்துக்க வேண்டிய வேல்யூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 31 எடுத்துக்கணும், 42 எடுத்துக்கணும், 9 எடுத்துக்கணும், -25 இது -25 இங்க 37 இந்த வேல்யூஸை எடுத்துக்கணும். இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்களா? below 45 கேக்குறாங்க. அப்ப x வந்து 45 ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன்? u n கண்டுபிடிக்கணும். n is equal to x minus x naught by h. x ங்கிறது 45, x naught ங்கிறது என்ன? டேபிள்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? x ல below 14 கொடுத்திருக்காங்க. அப்ப 14 எடுத்துக்கணும். h வந்து பாருங்க 40 50 16 போயிட்டே இருக்குது. அப்ப என்ன வரும்? 10 வரும். அப்ப n is equal to x ங்கிறது 45, x naught 40, கீழ வந்து 10 வருது. அப்போ 5/10 which is equal to 0.5. இதுதான் வந்து என்னோட வேல்யூ. x வந்து இந்த சம்ல ஒண்ணும் கிடையாது 45. சோ இந்த மாதிரி எழுதணும். இன்டர்வல் டைம் கொடுத்தா below 40, அதாவது நான் 50 கீழ 60 கீழ 70 கீழ 80 கீழ எழுதிட்டு அப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம இது ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் இது. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் தான். யாரும் குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு தான் மட்டும் தெரிஞ்ச போதும். ஃபார்வர்டு ஃபார்முலா f of x is equal to y naught plus முன்னோக்கு சூத்திரம். So y naught plus n by 1 factorial into delta y naught n into n minus 1 by 2 factorial delta square y naught n into n minus 2 delta cube y naught, sorry, n into n minus 1 n minus 2 denominator 3 factorial. So next one is இதுல 4 வரைக்கும் வரணும். So n into n minus 1 n minus 2 n minus 3 delta power 4 y naught denominator 4 factorial 4 வரைக்கும் வரணும். So இந்த first value பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். y naught என்ன? y naught வந்து 31, n வந்து 0.5 by 1 factorial 1 தான். delta y naught எவ்வளவு? 42. அப்ப இங்க என்ன வரும்? 0.5 minus 1 2 factorial 2 ன்னு போட்டுக்கலாம். delta square பாருங்க 42 க்கு அப்புறம் 9 வருது. இங்க 0.5 minus 1 0.5 minus 2 denominator 3 factorial 6. இங்க வந்து 9 க்கு அப்புறம் -25 இருக்குது. லாஸ்ட் வேல்யூ பாருங்க 0.5 minus 1 0.5 minus 2 0.5
minus 3. Denominator 4 factorial is 24. இங்க வந்து 37. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So இதுல பாருங்க first one y0 வந்து 31. இங்க 0.5 into 42. இங்க 0.5 minus 0.5 by 2 into 9. Next one is 0.5. அது அப்படியே எழுதிக்கலாம் first ரெண்டும் minus 0.5. இங்க என்ன வரும் 0.5 minus 2 minus 1.5. இங்க 6. இங்க வந்து 6 வருது. இங்க minus 25 வருது. Next one பாத்தீங்கன்னா 0.5 அப்புறம் minus 0.5. first three values அப்படியே நீங்க எழுதிக்கலாம். Next one is minus 2.5. Denominator 24 into 37. இப்போ ஒவ்வொரு வேல்யூஸா calculate பண்ணி சொல்லணும். So first one is what? 81. 42 into 0.5. 21 வரும். Next என்ன வருது? சைன் வந்து மைனஸ், ஏன்னா ஒரு மைனஸ் சைன் தான் இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அதனால மைனஸ் வருது. மல்டிப்ளை பண்ணி சொன்னீங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. 1.125 வருது. நெக்ஸ்ட்ல பாருங்க எத்தனை சைன் இருக்குது? 3 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் அகைன் மைனஸ். தட் இஸ் 1.5625 வருது. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதுலயும் 3 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ திஸ் மைனஸ் 1.4453. 4 டிஜிட்டுக்கு மேல போக வேண்டாம், ரவுண்ட் பண்ணிடணும். இதெல்லாம் சிம்பிளை பண்ணினா 47.8672. இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்றோம். ஏன் ரவுண்ட் பண்றோம்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து பின்னத்துல வராது. அதனால என்ன போடுறோம்னா இங்க அப்ராக்சிமேட்டா 48 மாணவர்கள், 48 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து அப்படியே போடக்கூடாது, ஏன்னா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இட் ஷுட் பி a whole number. இவ்வளவுதான் சம். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதானே இந்த சம்? Yes sir. Yes sir. ஸோ இதுல ஒரே ஒரு சேஞ்ச், அதாவது இதுல இன்டர்வல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி அதே மாதிரி சம் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எக்ஸசைஸ் 5.2ல தேர்ட் சம். தேர்ட் சம் பாருங்க. யூசிங் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா ஃபைண்ட் தி கியூபிக் பாலினாமியல். நியூட்டனின் முன்னோக்கு இடைச்செருகலின் சூத்திரத்தை பயன்படுத்தி முப்படி பல்லுறுப்புக்கோவையை காண்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். என்ன ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் அங்க ஃபார்ம் பண்ணணும். மற்றபடி வேற இதெல்லாம் கேட்கல. எக்ஸ் வேல்யூ வந்து ஒண்ணுமே கிடையாது, எக்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கியூபிக் பாலினாமியல் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் பாருங்க, அதே மாதிரிதான். ஸோ வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் வேல்யூஸ் என்னமா? 0, 1, 2, 3. இது f of x நாலும் ஒன்று தான், y நாலும் ஒன்று தான். y வந்து என்ன? 1, 2, 1, 10. இப்போ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுங்க. வாட் இஸ் டெல்டா y? 2 minus 1, 1. 1 minus 2, minus 1. 10 minus 1, 9. So what is delta square? Minus 1 minus 1. அப்ப என்ன வரும்? Minus 2. இங்க 9 minus of minus 1, which is equal to what? 10. So what is delta cube? சொல்லுங்க. 10 minus of minus 2, which is equal to what?
12 sir. 12. அப்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய வேல்யூஸ் என்னன்னு தெரியுதா? So y naught, delta y naught, delta square y naught, delta cube y naught. இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் டெல்டா பவர் 4 வராது. ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், எக்ஸுக்கு 4 வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெல்டா பவர் 4 y naught வராது, அது ஜீரோவா தான் இருக்கும். 4 வேல்யூஸ் இருக்குதுன்னா டெல்டா பவர் 4 வந்து கண்டிப்பா இங்க இருக்காது, ஜீரோ தான் இருக்கும். 5 வேல்யூஸ் இருக்குதுன்னா என்ன ஆகும்? 4 வேல்யூஸ் இருந்தா டெல்டா பவர் 4 y naught ஜீரோ ஆயிடும். 5 வேல்யூஸ் இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? 5 வேல்யூஸ் இருந்தா டெல்டா பவர் 5 y naught என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். இப்ப சொல்லுங்க, வாட் இஸ் u equal to? எவ்வளவு சம் போட்டுட்டோம்ல? u equal to u இல்ல n. n is equal to what? x minus x naught by h. xங்கிறது என்ன வேல்யூ இங்க இருக்கு சொல்லுங்க? xங்கிறது x தான் கொடுக்கல. x naught is what? x naught x டேபிள்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 0. h வந்து என்னவா இருக்குது? 1 ஆ இருக்குது. அப்போ this is x. அப்போ ஒண்ணுமே கிடையாது, n இருக்கிற இடத்துல x ன்னு போடணும். போட்டுட்டா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இப்போ உங்களோட ஃபார்முலா என்ன? f of x ன்னு போடலாம் அல்லது y ன்னு போடலாம். that is equal to what? y naught plus n by 1 factorial delta y naught n into n minus 1 by 2 factorial into delta square y naught. அப்புறம் n into n minus 1 n minus 2 by 3 factorial into delta cube y naught. அதுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? டெல்டா கியூப் வந்து வருது. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் y naught? y naught என்ன? 1 sir. 1. கரெக்ட். அப்ப n by 1 into delta y naught. Delta y naught is also what? 1 sir. 1 sir. ஒரு நிமிஷம், இந்த n க்கு பதிலா x ன்னு போட்டுக்கோங்க. delta y naught 1 தான் கரெக்ட். அப்ப இங்க வந்து x into x minus 1 by 2 factorial 2 ன்னு போட்டுக்கோங்க. delta square என்னது? -2 sir. -2. next one is x into x minus 1. இன்னொரு டைம் வரும் x minus 2. டினாமினேட்டர்ல 3 factorial 6 வந்துரும். அந்த வேல்யூ உங்களுக்கு என்னன்னு இருக்குது? 12 ன்னு இருக்குது. 12 sir. அந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. இந்த 6க்கும் 2க்கும் இங்கேயே கட் பண்ணிட்டோம்னா 2 வந்துரும். இப்போ உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க. 1 plus x into 1 x ன்னு வந்துரும். இந்த உள்ள கொண்டு போங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. x into x x square minus x into minus 1 minus x. இங்க வந்து இங்க ஒரு பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எடுத்துப்போம். நம்ம 2x ன்னு வச்சுக்குவோம். 2x ன்னு வச்சுக்கலாம். உள்ள வந்து இது ரெண்டையும் நான் சொல்லுவேன். x into x x square x into minus 2 minus 2x. அடுத்தது இது ரெண்டு பண்ணுவோம். minus 1 into x minus x minus into minus plus 2. அப்போ உள்ள என்ன ஆகும் பாருங்க. இந்த x கேன்சல் ஆயிடும். 1 plus x square plus 2x into x square 2x cube. இது 2x into minus 2x minus 4x 2x into minus x. இது 4x square ஆயிரும். 2x into minus x minus 2x square. Last one is 2x into 2 plus 4x. So உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க.
x cube first highest term எடுத்துக்கலாம் highest power 2x cube x square term எல்லாம் group பண்ணுங்க x square term எல்லாம் group பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது ஓகே இது பாருங்கம்மா இன்னொரு டைம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் 1 plus x into 1 x கரெக்ட் இங்க x square minus x போட்டு இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா இங்க வந்து ஒரு மைனஸ் இருக்கு அப்ப நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா இந்த பிராக்கெட் போட்டுட்டு இங்க ஒரு மைனஸ் போடணும் ஏன்னா அங்க ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டெப் நான் இது பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்டெப் பாருங்க so what is the first one 1 வருதா next x வருதா bracket remove பண்ணுங்க minus x square plus x இதுல ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் எழுதிறேன் 2x into x square அது ரெண்டு ஆட் பண்ணிருங்க ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா minus 3x வந்துரும் plus 2 வந்துரும் அப்ப டோட்டல் என்ன ஆகுதுன்னா 1 plus x minus x square plus x plus 2x into x square 2x cube minus 2x into 3x minus 6x square last one plus 4x இப்ப ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும் இந்த 2x cube ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துறோம் x square பாருங்க x square இது ரெண்டு தான் இருக்குது இங்க 6 இது அப்ப மொத்தம் என்ன வரும் minus 7x square வரும் x term எல்லாம் group பண்ணுங்க இங்க ஒரு 4x இங்க ஒரு x இங்க ஒரு x அப்போ plus 6x கான்ஸ்டன்ட் நம்பர் பாருங்க என்ன இருக்குன்னு நம்பர் 1 தான் இருக்கு அப்போ 1 அப்போ y is equal to 2x cube minus 7x square plus 6x plus 1 ன்னு கிடைக்குது ஸோ இங்க வந்து ஒரு மைனஸ் இருக்கு அதை தான் நம்ம திரும்பி சொன்னோம் ஸோ இங்க மைனஸ் இருக்கு அதனாலதான் இங்க சைன் சேஞ்ச் ஆகுது அப்போ y is equal to இதுதான் வந்து என்னது கியூபிக் பண்ணலாங்க ஒரு முப்படி சமன்பாடு நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இந்த சம்ல என்னன்னு தெரியுதா x வேல்யூ கொடுக்கல என்ன வந்து எக்ஸ்ன்னு வருது ஸோ நம்மளுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்குது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது இது புரியுதாமா கிளியர் Yes, sir. Yes, sir. அவ்வளவுதாமா ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் கொடுப்போம் ஆல்ரெடி ஒரு யூனிட் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம் அந்த டெஸ்ட்டை எழுதி வச்சிருக்கணும் புக் வாங்க வரும்போது எழுதினு தரமாட்டாங்க புக்கே தரமாட்டாங்க அதனால வந்து யூனிட் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாலே ஒன்று கொடுத்துருக்குறோம் அதை எழுதி வச்சிருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 5 சம் கொடுப்போம் 5 into 5 25 மார்க்ஸ் இதுக்கு முன்னால ஒரு 20 மார்க் ஒன்று கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஏமா 20 மார்க் கொடுத்துருக்கோமா Yes, sir. Yes, sir. Yes, sir. சரி இதையும் அதே மாதிரி இன்னைக்கு கொடுக்கக்கூடிய 5 சம்ஸ் நல்லா உட்காந்து டைம் இருக்குது அடுத்த கிளாஸ் டியூஸ்டே வரும் மண்டே ஈவினிங் 5 o'clock நீங்க முடிச்சுட்டு என்கிட்ட முடிச்சுட்டு பேப்பர் அங்க ரெடியா வச்சுருங்க அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் ஆனா நீங்க பேப்பர்ல எழுதி பக்காவா வச்சிருங்க அப்பதான் இன்டர்வல் மார்க் போடுவோம் ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு பொறுத்தளவு இது வரைக்கும் நான் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும் அது போதுமானது அது கொடுக்குற ஹோம்ஒர்க் மட்டும் நீங்க போட்டுருங்க அடுத்தது ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட் நான் சொல்லிடுறேன் ஓகே இந்த 6th ப்ராப்ளம் பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை பயன்படுத்தி விடுபட்ட உறுப்பை காண்க ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் என்ட்ரி இன் தி ஃபாலோயிங் டேபிள் ஒரு என்ட்ரி மட்டும் மிஸ் ஆயிருக்கும்
அதுதான் நம்ம இப்ப கேட்டிருக்காங்க. ஸோ இது போடுறதுக்கு நம்ம பேசிக்கா சில விஷயங்களா நமக்கு தெரியணும். இப்ப அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னு பாருங்க. இப்ப டெல்டா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம். டெல்டா ஈக்குவல் டு வாட்? டெல்டா ஈக்குவல் டு வாட்? சொல்லுங்க. டெல்டா ஈக்குவல் டு வாட்? E minus 1 சொல்லிருக்கோமா போன கிளாஸ்ல? முன்ன கிளாஸ்ல சொல்லிருக்கோமா? Yes, sir. டெல்டா ஈக்குவல் டு E minus 1. சரி, இப்ப இதுல நம்ம வந்து என்ன தெரியணும்னா, இது ஒரு இங்க போடுறோம் பாருங்க. பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள், பாஸ்கலின் முக்கோணம். நீ இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கலாம். பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். இதுல இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்ச போது எப்படி ஃபார்ம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு 1 போட்டுட்டேன், இங்க ஒரு 1 போடு, இங்க ஒரு 1 போட்டுக்கோ. அடுத்த ஸ்டெப்ல இந்த இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. 1 plus 1 2. நெக்ஸ்ட் இங்க ஒரு 1 போட்டுக்க, இங்க ஒரு 1 போட்டுக்க. இப்போ 1 plus 2 என்ன வரும்? 3. 2 plus 1 3. அதே மாதிரி இங்க ஒரு 1 போட்டுக்க, இங்க ஒரு 1 போட்டுக்க. இப்போ ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1 plus 3 4. 3 plus 3 6. 3 plus 1 4. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 போட்டுருக்கேன், அடுத்து இங்க ஒரு 1 இங்க ஒரு 1. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த ரெண்டு 1 இருக்கு இல்லையா, அதை தள்ளி ரெண்டு 1 இங்க ஒரு போட்டுட்டு மிடில் இருக்கிறத ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க ஒரு 1 இங்க ஒரு 1. ஸோ 1 plus 2 3. 2 plus 1 3. நெக்ஸ்ட் இங்க ஒரு 1 இங்க ஒரு 1. 1 plus 3 4. 3 plus 3 6. 3 plus 1 4 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும் சொல்லுங்க. 5, sir. சோ இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 1 போட்டுருங்க. இங்க ஒரு 1 போட்டுட்டு இப்ப சொல்லு பார்க்கலாம். 1 plus 4 5. 4 plus 6 10. இங்கேயும் 10, இங்க 5. இது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து விரிவுபடுத்தும் போது நமக்கு எந்த ஃபார்முலா தெரிய வேண்டியது இல்லை, அதுக்காக தான் போட்டிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போட்டிருக்கோம் டெல்டா ஈக்குவல் டு E minus 1 வந்துருக்குது. சப்போஸ் நான் எனக்கு வந்து E minus 1 ஹோல் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா நீ ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். இதுதான் வந்து இங்க இருக்கு பாருங்க. N equal to 2 இங்கதான் இருக்கு. ஏன்னா இதுல 2 வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் A minus B ஹோல் ஸ்கொயர் எத்தனை டைம் இருக்கும்? A ஸ்கொயர் minus 2AB plus B ஸ்கொயர். மொத்தம் எத்தனை டைம் இருக்கும்? 3 இருக்கும். அப்ப படி 2 இருக்குன்னா பவர் வந்து பாருங்க 2 இருக்குன்னா 3 டைம்ஸ் வரும். அப்ப இதுதான் N equal to 2. அப்ப அடுத்தது N is equal to 3. அடுத்தது N is equal to 4. N is equal to 5. அப்போ நம்ம இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதெல்லாம் தெரிய வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஆன்சர் இருக்குது 1 to 1 கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா E பவர் ஃபர்ஸ்ட் எங்க பவர் என்ன அர்த்தம் போலாம். E பவர் 2 கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வச்சுன்னா 1 இருக்குது. 1 into E ஸ்கொயர். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் பாருங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது பிளஸ், அப்புறம் மைனஸ், அப்புறம் பிளஸ். அப்ப செகண்ட் ஒன் என்ன வரும்? மைனஸ் -2 into E பவர் என்ன ஆகும்? 1 குறையும், 1 வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினருக்கு +1. இதுதான் அதுக்கான ஆன்சர். அதே மாதிரி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சொல்லணும். E minus 1 whole cube. அப்ப அங்க 3 எடுத்துக்கணும். 1 3 3 1. அப்ப 1 into E பவர் ஃபர்ஸ்ட் வரும் 3 வரும். 3 வேல்யூ இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிளஸ், அப்புறம் மைனஸ், பிளஸ், மைனஸ். அப்ப 1 into E பவர் 3. நெக்ஸ்ட் என்ன வரும்? 3 into E பவர் ஒன்னு ரெடியூஸ் பண்ணிரு, குறைச்சிரு, 2 வரும். அடுத்தது பிளஸ் 3 into E பவர் 1. லாஸ்ட் ஒன் இஸ் -1. இதுதான் அதுக்கான ஆன்சர். அப்ப அதே மாதிரி E பவர் -1 ஹோல் பவர் 4. இதுக்கான ஆன்சர் இங்க இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். 1 into E பவர் 4 plus minus
plus minus plus. அப்போ 1 into e power 4 minus 4 into e power 1 குறைச்சிரு 4 க்கு அப்புறம் 3 6 into e power 2 minus 4 into e power 1 plus 1. இதுதான் வந்து இதோட. அப்ப என்ன தெரியுது? இந்த a minus b whole square ஃபார்முலா நமக்கு தெரியும். மத்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 5 வந்தாலும் சரி 6 வந்தாலும் சரி இதை ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. அப்போ நம்ம ஃபார்முலான்னு தனியா படிக்க வேண்டாம். இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள், பாஸ்கலின் முக்கோணம் அப்படிங்கறத எழுத தெரியணும். சோ இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா? அதுல எழுதுற டவுட் இருக்கா? எப்படி No, எழுதணும் sir. No, sir. பாருங்க. No, sir. இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, 1 plus 1 2, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, 2 1 plus 2 3, 2 plus 1 3, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, 4 6 4. next இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, 5 10 10 5. புரியுதாமா? இதுதான் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். So this is n equal to 2, n equal to 3, n equal to 4, n is equal to 5. This is the concept. இது தெரிஞ்சா போதுமானது. So power பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 வரைக்கும் வரும். அதை எக்ஸ்பெண்ட் பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சுதான் நெக்ஸ்ட் சம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So sixth problem, இந்த இதுல பாருங்க, அதுல என்ன கொடுத்துருக்காங்கிறது முதல்ல தெரியும். அதுல y-க்கு எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. y-ல வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 3 9 81. ஒன்னு வந்து கொடுக்கல, ஒன்னு வந்து டேஷ் போட்டிருக்காங்க. அப்போ y-க்கு எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. y-க்கு எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 5, sir. யாரு 5 values, 5ங்கிறது? யாரு 5ங்கிறது? 5 வேல்யூஸ் இருக்குதா? 1 3 9 81. ஒன்னு டேஷ் தான போட்டுருக்கு. அப்ப எத்தனை வேல்யூஸ் 4, கொடுத்திருக்கு? 4, sir. 4 வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. அதான். So 4 values of y are given. y இன் 4 மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு எழுதணும். அதுல ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பேர் என்ன? y0. செகண்ட் வேல்யூக்கு பேர் y1, தேர்ட் ஒன் y2, fourth one y3 y4. So first one y0, y1, y2, y3, y4. அப்ப எது இங்க கொடுக்காம இருக்காங்க? y0 கொடுத்திருக்காங்க, y1 கொடுத்திருக்காங்க, y2 கொடுத்திருக்காங்க. எது கொடுக்கல? y3 கொடுக்கல, y4 கொடுத்திருக்காங்க. இதுதான். இப்போ ஏதோ ஒரு டைம் மிஸ்ஸிங் டைம் அங்க இருக்கு. சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்களோ டேட்டாஸ் எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் y0? y0 என்ன? 1, y1 3, y2 9, y3 தான் நீ கண்டுபிடிக்கணும். y4 எவ்வளோ? 81. இப்போ ஆமா, இங்க சொல்லுங்க பார்க்கலாம். 4 இங்கிலீஷ் மீடியம் வந்து 4 values of y are given. தமிழ்ல y இன் எத்தனை மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன? 4 மதிப்புகள். 4 மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்ப 4 மதிப்பு கொடுத்தோம்னா 4 மதிப்பு கொடுத்தோம்னா டெல்டா பவர் 4 y0 ஈக்குவல் டு 0. இது எப்படி வந்துச்சு யாராவது தெரியுமா? பாருங்க, இங்க வந்து y-ஓட வேல்யூஸ் மட்டும் நான் பாக்குறேன். y-ஓட வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 3 வரை கொடுத்துருக்காங்க. So what is delta y? சொல்லுங்க. 1 1. What is delta square? ஒரு கிளாஸ் இருக்குடி, மேக்ஸ் கிளாஸ், காலைல 10 மணிக்கு அதுக்கு இருந்துச்சு. நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சொல்லல, சொன்னா நீ குதிப்பியேன்னு வானத்துக்கு குதிச்சு தொலைவியே.
ஏய் யூஸ் பண்ணுப்பா. சோ y வந்து 1 2 3 கொடுத்திருக்காங்க. டெல்டா y என்ன வருது? 1 1 வருது. இங்க என்ன வருது சொல்லுங்க. சொல்லுப்பா. 2 minus 1 1 3 minus 2 1 அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 0 வருது. டெல்டா கியூப் அப்படிங்கிறது டெல்டா கியூப் படி பார்த்தா வராது. இதோட ஸ்டாப் ஆயிரும் பாருங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்க. 4 ஒண்ணுமே இல்லை. 4 வேல்யூஸ் கொடுத்துருந்தா டெல்டா பவர் 4 இருக்காது. அது மாதிரி 3 வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா டெல்டா கியூப் இருக்காது. ஸோ இங்க வந்து எத்தனை வேல்யூ 4 வேல்யூஸ் கொடுத்தாங்க. டெல்டா பவர் 4 என்ன ஆகும்? 0 ஆயிரும். அப்ப சொல்லுங்க இப்போ டெல்டாக்கு என்ன வேல்யூமா? டெல்டா என்ன வேல்யூ? டெல்டா இஸ் வாட்? e minus 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் வரும்? 4 அப்படின்னா என்னென்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் வருது? 4க்கு என்ன வருது? 1 4 6 4 1. இத வந்து அந்த பாஸ்கல் ஸ்டாண்ட்ல வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு. 1 into e power 4 minus 4 into e power 3 plus first எடுத்தனே இங்க plus minus plus minus plus அப்போ minus 4 into e power 3 next value என்ன வரும்? 6 into e power 2 minus 4 into e power 1 அப்புறம் plus 1 வரும். இது புரிஞ்சுதான்னு பாருங்க. அப்பதான் சம்மை நம்ம போட முடியும். யாராவது டவுட் இருக்கா சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். No sir. No sir. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 4 வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்கன்னா டெல்டா பவர் 4 இருக்கா. நீங்க எந்த சம் இது வரைக்கும் போட்ட சம் எடுத்து பாருங்க. அதுல வந்து ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்து ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிருந்தா டெல்டா பவர் 4ங்கிற வேல்யூ கண்டிப்பா அது இருக்காது. டெல்டா பவர் 3 வரைக்கும் தான் வரும். 5 வேல்யூஸ் கொடுத்தாதான் டெல்டா பவர் 4 வரைக்கும் வரும். நீங்க போட்ட சம் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன இங்கதான் முக்கியமான ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குன்னு பாத்தீங்களா? e பவர் 4 வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன போடுறோம்னா இங்க இதை ஒய்ல கன்வெர்ட் பண்றோம் பாருங்க. e பவர் 4 y நாட்னு இருக்குது இல்லையா? அது ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க y போட்டுட்டு இங்க என்ன இருக்கு பாருங்க 4 plus 0 என்ன வரும்? 4 வரும். அதை வந்து சஃபிக்ஸ்ல போடணும். ஸோ y நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வரும் நீங்க சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் y4 ஆயிடுச்சா? y3 நெக்ஸ்ட் ஒன் y2 நெக்ஸ்ட் ஒன் y1 லாஸ்ட் ஒன் மட்டும் கவனிங்க plus y0 அதுதான். ஸோ நான் என்ன பண்ணேன்னு தெரியுதா? இங்க பார்த்தேன் e பவர் 4 y